வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 140 டேஸ் ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா ப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு. அதைப்படி தான் இனிமேல் நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் எல்லாமே நம்ம போக போகுது. அந்த 140 டேஸ் நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம், நம்ம சேனலில் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறோம், என்ன மாதிரிலாம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம்ப்பா. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நம்ம டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து ஒரு ஃப்ரைடேவும் நம்ம எப்படி கொடுக்க போகிறோன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஆன்லைன்னா கூகுள் ஃபார்ம் போட்டு அதில் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி கொடுக்க போகிறோம். ப்ளஸ் எவ்ரி சண்டே எப்பயும் போல் நமக்கு பிடிஎஃப் டெஸ்ட் மாதிரி இருக்கும்ப்பா. இது நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்கிறத பொறுத்து நம்ம டெய்லி கூட நம்ம கூகுள் ஃபார்மில் டெஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம். நீங்கள் இது எல்லாமே உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இது டெஸ்ட் பிளானும் உங்களுக்கு கொடுக்குற பிடிஎஃப் வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அந்த 140 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கிறதுல இந்த வாரம் நம்ம பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், என்ன மாதிரி நம்ம படிக்க போகிறோம், என்ன மாதிரி நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த வாரம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் தமிழ் கொடுத்துருக்கோம், மேக்ஸு கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் மார்னிங் 6th 7th பொருளாதாரம் படிச்சிருங்க. ஏன்னா 6th ஒரே ஒரு லெசனும் 7th ஒரு 2 லெசன் தான் இருக்கும். இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை எளிமையாக ஏன் வச்சோம் அப்படின்னா மேக்ஸ் 2D அப்படிங்கும்போது இதில் உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் படிக்க வேண்டியது இருக்கும். கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்கும். அதனால் மேக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு பேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஜிஎஸ் எளிமையாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் தமிழில் +2 புதிய புத்தகம் ப்ளஸ் சிறப்பு தமிழ் சிலபஸ் டாபிக் மட்டும் படித்தா போதும். சிறப்பு தமிழ் புக்கு எல்லாமே படிக்கணும்னு கேட்டிங்கன்னா பயந்துடாதீங்கப்பா. சிறப்பு தமிழ் புக்கு எல்லாமே படிக்க வேண்டியதில்லை. அதில் நம்ம சிலபஸ் டாபிக் மட்டும் படித்தா போதும். அதாவது புக் பேக்கு ப்ளஸ் நமக்கு சொல்லும் பொருளும் சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக கலைச்சொற்கள் இது மட்டும் படித்தா போதும். +2 புக்கில் கொஞ்சம் நம்ம அந்த பாக்ஸ் ஐட்டம் நூல்வெளி அதெல்லாம் அப்புறம் நமக்கு யூனிட் 7ல் கொடுத்துருக்க தமிழ் தன்றும் தமிழறிஞர்களும் வருவாங்க, அவங்க இருந்தாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து படிக்க போகிறோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ் அப்படிங்கிறது திங்கக்கிழமை படிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அது ஒரு 1.5 2 ஹவர்ஸில் படிச்சிடலாம். மேக்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். இந்த +2க்கு மட்டும் ஒரு ஹாஃப் டே ஒரு 3 மணி நேரம் இல்லை ஒரு 4 மணி நேரம் இழுத்துரும். அதை பார்த்து கொஞ்சம் பொறுமையாக படிச்சுக்கோங்க. இது நம்ம எப்படி நம்ம ஸ்டடி பிளானை பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒர்க்கிங் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களுக்கும் எளிமையாக இருக்கணும், ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் எளிமையாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டடி பிளான் நம்ம கொடுத்துருக்கோம்ப்பா. இது எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை என்ன படிக்க போகிறோம்னா 8th பொருளாதாரம் படிக்க போகிறோம். மேக்ஸில் 3D படிக்க போகிறோம். ஏன்னா மேக்ஸில் ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். 2D 3Dயை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா இல்லை அப்படின்னா அந்த சம்மை நம்மளால் அட்டன் பண்ணவே முடியாது. அதனால் இதை நம்ம கான்செப்டாக படிச்சுக்கிட்டா தான் அது நமக்கு மறக்காமல் மனசில் நிற்கும். அதுக்காக தான் நம்ம ஜிஎஸ் கொஞ்சம் எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மதியம் என்ன படிக்க போகிறோன்னா +2 புதிய புத்தம் சிறப்பு தமிழில் இருக்க கலைச்சொற்கள் படிக்க போகிறோம். ஏன் கலைச்சொற்களுக்குன்னு தனியாக ஒரு நாள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு தமிழ்லையும் இந்த புதிய புத்தகத்துலையும் இந்த +2 இதில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கலைச்சொற்கள் இருக்குப்பா. அந்த 200 கலைச்சொற்களை படித்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குது. ஏன்னா புதுசாக நம்ம படிக்கலை அப்படிங்கிறதுனால நம்ம மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகுது. என்னங்கடா இது கொடுத்துருக்கீங்க, இதுக்கா இது கொடுத்துருக்கீங்க, எதுக்கு எது வரும்னே தெரியலை. அப்படிங்கும்போது அந்த கலைச்சொற்களுக்கு மட்டும் நம்ம ஒரு நாள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 கலைச்சொற்கள் இருக்குது. அவ்வளோவா இருக்கே அப்படின்னு சொல்லி மலைச்சிடாதீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு இந்த கலைச்சொற்கள் நம்ம போட்டுருவோம். ஏற்கனவே உங்களுக்கு 6th to 10th கலைச்சொற்கள் நம்ம கொடுத்துட்டோம். +1 +2 சிறப்பு தமிழ் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம். நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பிடிஎஃப்புமே நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு புதன்கிழமை என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th எக்கனாமிக் தான் படிக்க போகிறோம். மேக்ஸில் என்ன படிக்க போகிறீங்கன்னா அனாலஜி அப்படிங்கிற ரீசனிங் டாபிக் தான் படிக்க போகிறோம். +2லையும் சிறப்பு தமிழ்லையும் என்ன படிக்க போகிறோன்னா புக் பேக் கொஸ்டின் தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும் பொருளும் படிக்க போகிறோம், அடுத்து கலைச்சொற்கள், அடுத்து புக் பேக் படிக்க போகிறோம். இப்படி படிச்சுட்டு வந்தோம்னா இந்த வாரம் நம்ம படித்ததே தெரியாமல் நம்ம +2 புக்கையும் சிறப்பு தமிழையும் நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டடி பிளானாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை என்ன படிக்க போகிறோன்னா 10th எக்கனாமிக் படிக்க போகிறோம். இதில் நீங்கள் என்ன அப்படின்னா நான் 6th 7th 8th எக்கனாமிக்
வந்து நம்ம சீக்கிரம் படிச்சிருவேன், எனக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10th எக்கனாமிக்கை போய் தாராளமாக நீங்கள் படிச்சிடலாம். ஏன்னா 10th எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 லெசன் இருக்கும். 5மே கொஞ்சம் பெரிய லெசனாக கொஞ்சம் இயர்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 6th 7th 8th நான் சீக்கிரம் படித்து முடிச்சிடுவேன், அதாவது திங்கக்கிழமை நான் முடிச்சிடுவேன், நான் செவ்வாய்க்கிழமை ஃப்ரீ தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்றைக்கே வந்து நீங்கள் 10th எக்கனாமிக்கை வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா 9th எக்கனாமிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 10th வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு 2 லெசனும் வியாழக்கிழமை ஒரு 2 லெசனும் அப்படின்னு பிரித்து படிச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இது எல்லாருமே படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எளிமையான ஸ்டடி பிளானாக தான்ப்பா போட்டிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு பிடிஎஃப் தேர்வு, மொத்த தேர்வும். இதை வந்து நம்ம இப்போ திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நம்ம எப்படி படிச்சிருக்கோம், என்ன மாதிரி நம்ம கொஸ்டின்லாம் தெரியுது, இன்னும் நம்ம என்னென்ன ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு நாள் வந்து உங்களுக்கு ஆன்லைன் தேர்வு கூகுள் ஃபார்மில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம்ப்பா. இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின் தான் கொடுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கு, இன்னும் எதை நம்ம ரிவிஷன் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நம்மளை வந்து க்ரோத் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஃப்ரைடே வந்து நம்ம ஆன்லைன் தேர்வு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆன்லைன் தேர்வை எழுதின பிறகு நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறது வந்து எதில் கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் சனிக்கிழமை வந்து ஃபுல்லாக ரிவிஷனுக்கு கொடுத்துருக்கோம். திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ப்ளஸ் வெள்ளிக்கிழமை நம்ம எழுதின டெஸ்ட்டில் வந்து நம்ம எந்த சைடு வீக்காக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம க்ரோத் பண்ணிக்கிறதுக்காக சனிக்கிழமை வந்து ரிவிஷன் கொடுத்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் போல் நமக்கு பிடிஎஃப் தேர்வு வந்து நடைபெறும்ப்பா. இந்த வாரத்துக்குரிய பிளான் வந்து இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும், உங்கள் கருத்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த ஸ்டடி பிளான் பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து டெஸ்ட் எழுதணுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான்ப்பா. எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போகிறோம். பிடிஎஃபுக்கும் எந்த அமௌண்ட்டும் கிடையாது, டெஸ்ட் பேட்சுக்கும் எந்த அமௌண்ட்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வேணுங்கிறவங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.